வெல்கம் பேக் டு கிரிக் பல்ஸ். இன்னைக்கு எம்ஐ vs ஜிடி ரிவ்யூ பார்க்க போறோம். திலக் வர்மா நிசாமா மும்பை கம்பேக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கிறாரு. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திலக் வர்மாவோட நாக். என்ன நாக்? ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் நம்ம ஃபார்மில் இல்லாத போது அந்த அதுக்குள்ள கடந்து ஸ்லோவா எடுத்துட்டு போகணும்னு சொன்னோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 22 பாலுக்கு 18 தான் அடிச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் 23 பால்ல 82. லெட் ஸ்டார்ட் வித் ஹிஸ் நாக். யுவர் தாட்ஸ் திலக் வர்மா டுடே? நல்லா ஆடினான் கரெக்டான டைம்ல. எனக்கு தெரிஞ்சு ஹார்திக் பாண்டியா வந்து சரியான புஷ் பண்ணலாம். அடி 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 அடின்ட்டு இதுலயே ஒரு அந்த ஃபீல்ட வந்து ஒரு புஷ் வரப்ப ஒரு நல்ல விதமா எடுத்து அடிச்சுக்கலாம். கிரேட். அது எப்போ மும்பைக்கு டேர்ன் அரௌண்டா இருந்துச்சுன்னா 14th ஓவர். அப்போதான் மும்பை ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் எடுப்பாங்க, பேட்டிங் ட்ரிங்க்ஸ் பிரேக். அப்போ திலக் வர்மா கிட்ட ஷார்ட்ஸுக்கு போ அப்படி இப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணாரு. ஆனா அவ்வளவு மோட்டிவேட் பண்ண அவரு அந்த சைடு பாலை தின்ட்டு இருந்தாரு. அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் லேட்டரான். நெக்ஸ்ட் மும்பையோட பேட்டிங் டாப் ஆர்டர் ஓப்பனிங் இறங்குனது டிகாக் அண்ட் மால்வேர், தான்வேஸ் மால்வேர். ரோஹித் சர்மா ஒன்றும் ஃபுல் ஃபிட்டாக ஆகாதனால ஒரு நியூ பிளேயர் டெபியூ பண்ணியிருந்தாங்க. வாட் அபவுட் ஹிம்? ரபாடா சியர் பேஸ். அவர்கிட்ட இன்னைக்கு யாரு பேட்டிங் ஆடினாலும் அவுட் ஆன மாதிரி தான் பவுலிங் போட்டாரு. ஜஸ்ட் அன்பிலீவபிள். 150, 152, 145 தான் ஆவரேஜ் ஸ்பீடா இருந்துச்சு இன்னைக்கு. ரபாடாவோட பவுலிங்கை பத்தி நீ என்ன நினைக்கிற இன்னைக்கு? ரபாடாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ் கண்டிஷன் தான் அவரோட கிரவுண்ட் மாதிரி போட்டு. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸே எப்படி பாத்தீங்கன்னா வச்சுக்கோவேன், இப்ப டெய்ல்ஸ்டெயினு, ஒரு கிறிஸ் மோரிஸு, அப்படி இன்னொரு யார் இருக்கா, ஒரு நார்கியா, இவங்கெல்லாம் பேஸ்னு வந்துட்டா, அவங்க கிரவுண்டுன்னு வந்துட்டாங்கன்னா எவ்வளவு அந்த பேஸ் ஸ்பீடு அந்த காட்டுவாங்க. 140, 145 பிளஸ் 150 அப்படியே தான் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே தான் நீங்க பண்ணிருக்காரு ரபாடா இன்னைக்கு. நான் நினைச்சேன் பவர் பிளேல 3 விக்கெட்ஸ் விழுந்ததையும் இன்னைக்கு மும்பை அதே மாதிரி பேக் ஃபுட்ல போயிட்டாங்க, இந்த மேட்ச் தோத்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சு தான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். பட் நமந்தீர், நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், குரூஷியலான டைம்ல எல்லாம் பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்குறாங்க. 1 டவுன்ல இறக்கி விட்டாங்க. போன மேட்ச் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம கூட பேசியிருந்தோம் ஃபினிஷர் அந்த அளவுக்கு அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, அதனால மேல அனுப்புனா பெட்டரா இருக்கும்னு. அதே மாதிரி டாப் ஆர்டர்ல இது பண்ணாங்க. இன்னைக்கு மும்பை பிளேயிங் 11லயே ஸ்குவாட் செலெக்ஷன்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா பண்ணனால ஜெயிக்க முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் 2 டெபியூட்டன்ஸ். ஒன் இஸ் கிறிஸ் பகவத். சூப்பரா பவர் பிளேல போட்டு கொடுத்தாரு. ஹர்திக் பாண்டியா ஓவர் நிறைய ரன்ஸ் லீக் ஆச்சு. என்னதான் பட்லர் விக்கெட் எடுத்திருந்தாலும் ஹர்திக் பாண்டியா ஓவர்ல நிறைய ரன்ஸ் போனனால மும்பை ஸ்லைட்லி கேமுக்குள்ள அவங்கள வர விட்டாங்க ஜிடி பவர் பிளேல. பாத்தீங்களா? அப்போ கிறிஸ் பகவத் மும்பையோட டெபியூட்டன் சூப்பரா வந்து போட்டு கொடுத்தாரு. அப்ப கில் வாஷிங்டன் சூப்பரா 4-4 அடிச்சுட்டு இருந்தாங்க. பும்ரா ஓவர் கூட 2-3 4 எடுத்தாங்க. அப்பவும் பகவத் 6 ரன் 5 ரன் கொடுத்து ஒரு 2 டைட் ஓவர்ஸ் போட்டாரு. குட் டெபியூட்டா அவரு. குட் பெர்ஃபார்மன்ஸ் தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அஸ்வினி குமார். போன சீசனே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவரு. இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ணலன்னு தெரியல. பரவாயில்ல, இப்பயாச்சும் தீபக் சரி, ஓகே. அத மும்பை எப்பவுமே ரைட் டைம்ல காம்பினேஷன் ஃபைன் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இப்பவாச்சும் ரைட் டைம்னு நினைக்கிறேன். ஒரு ஹாஃப்-வே டோர்னமெண்ட்டுக்கு கொஞ்சம் 2 மேட்ச் முன்னாடி கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டாமினன்ட் வின். லெட்ஸ் கெட் இன் டு அந்த ஃபினிஷிங் ஃப்ரம் மும்பை. 6 ஓவருக்கு லாஸ்ட் 6 ஓவர்ல 98 ரன் அடிச்சாங்க. லுக், நான்ல இமேஜினே பண்ணி பார்க்கல. திலக் வர்மா ஃபார்ம் அவுட், எப்படியோ ஒரு 30, 40, 50 அடிக்க முடியும். ஒரு 160. கில்ல ஒரு இடத்துல படுத்துப்பான் பிச்சிலேயே. சரி, இந்த மேட்ச் முடிஞ்சு 19 ஓவர் 18 ஓவர்ல சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். பட் திலக் வர்மா ஜஸ்ட் அன்பிலீவபிள். அசோக் சர்மா ஓவர்ல 26, பிரசித் கிருஷ்ணா ஒரு 20, அப்படி இப்படின்னு எப்படியோ மும்பையை வந்து ஒரு கேமுக்குள்ள வர வச்சுட்டாரு. அதுக்கு முன்னாடி மும்பையோட டக் அவுட்டும் சரி, பிளேயர்ஸ் முன்னாடி கான்பிடென்ட்டே இல்லை. அவரோட இன்னிங்ஸுக்கு அப்புறம் பாரு, ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டு,
செகண்ட் இன்னிங்ஸ்ல. அது பும்ரா விக்கெட்டே எடுக்கல, அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே டீமுக்குள்ள வந்துச்சு. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி பத்தி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இந்த மேட்ச் நீ என்ன நினைக்கிற? இந்த மேட்ச் நான் இப்பயும் சொல்றேன், ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி வந்து இப்ப என்ன ஆயிருக்குன்னா, சூர்யா இப்பதான் அவரு எடுத்த டிசிஷனா மேனேஜ்மெண்ட் எடுத்த டிசிஷனான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் வேற சூரியகுமாரை உட்கார வச்சு தப்பு பண்ணாங்க. இன்னைக்கு சூரியகுமாரை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. பல விஷயங்கள் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவர் பிளேயிங் லெவன் சொன்ன மாதிரி பிளேயிங் லெவன் அது வந்து அவர் எடுத்த டிசிஷனா மேனேஜ்மெண்ட் எடுத்த டிசிஷன் சொல்ல, ஓவர் ரொட்டேஷன் பண்றது அவரு தான். ஈஸி இயர்லி விக்கெட்ஸ் வர்றப்ப யார் வந்தாலும் ஓகே, நல்ல மாதிரி ஒரு டெபியூ பண்ண முன்னாடியே அடி வாங்கினாலும் சரி வந்தாலும் சரின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு, அது ஓகே. ஆனா பிளேயிங் லெவன் வந்து யார் எடுத்தாங்களோ அவங்க தான் கிரெடிட்ஸ். அதுவும் இல்லாம ட்ரெண்ட் போல்ட் உட்கார வச்சுட்டு 2 ஸ்பின்னர் ஆட வச்சாங்க. டாஸ்ல நான் என்ன நினைச்சேன்னா, டியூ வந்தா நல்ல டாஸ் டு வின், டியூ இல்லைன்னா மும்பைக்கு அட்வான்டேஜ் கொடுக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி 2 ஸ்பின்னரும் திருப்பினாங்க இந்த மேட்ச்ல. அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, ஏன்னா பவர் பிளேலயே 3 விக்கெட் போயிடுச்சு. ஆனாலும் அவங்க ஒன்னும் கொஞ்சம் சாலிடா 100 ரன் 99 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிறதுக்கு உதவியா இருந்தாங்க. அதுவும் அல்லாஹ் ஹசன்ஃபார். நிறைய பேர் அவரை ரேட் பண்ணாங்க ஹையா, ஒன்னும் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கொடுக்காம இருந்தாரு. பஞ்சாப்ல ஒரு மேட்ச் கிளிம்ஸ் காமிச்சார் 2 விக்கெட் எடுத்து. பட் டுடே ஹி பவுல்ட் ரியலி குட். அந்த ஸ்டாக் பால், கேரம் பால், ட்ரெடிஷ்னல் ஆஃப் கட்டர் எல்லாமே ட்ரிஃப்ட் ஆகி ஒரு பால்ல வெளியில போச்சு. எல்லாம் பெர்ஃபெக்டா போட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அல்லாஹ் ஹசன்ஃபார். டு யூ திங்க் கண்டினியூ பண்ணுவாங்க தானே மும்பை? கண்டினியூ பண்ணுவாங்க, இந்த பிளேயிங் லெவனா கொண்டு போவாங்க. ஒரே ஒரு பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ணாதான் ரோஹித் சர்மா வந்தாருன்னா அந்த பிளேஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதே பிளேயிங் லெவனும் கொண்டு போவாங்க. வின்னிங் லெவனை கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கு மேல இதையே கண்டினியூ பண்ணுவாங்க. இல்ல ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. மும்பைல ஆடும்போது 2 ஸ்பின்னர் சாண்ட்னர் அல்லாஹ் ஹசன்ஃபார் இருக்காங்களா, யாராச்சும் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு அப்போ ட்ரெண்ட் போல்ட் கொண்டு வரலாம் ஃபாரின் ஸ்லாட்ல. ஒன் மோர் சேஞ்ச் நான் பண்ணுவேன். ரதர்ஃபோர்ட் அந்த அளவுக்கு ஒரு மேட்ச் அடிச்சாரு, பட் அவரோட வீக்னஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, யார்கர் போட்டு முடிச்சிட்டாங்க. நீ ஸ்டில் பேக் பண்ணுவியா? ரதர்ஃபோர்ட நான் ஆட வைப்பேன். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, வில் ஜாக்ஸ் வந்துட்டா அப்ப யோசிக்கும் போது வில் ஜாக்ஸா ரதர்ஃபோர்டானா, நீ ரதர்ஃபோர்டு உட்கார வச்சிட்டு வில் ஜாக்சன் தான, வில் ஜாக்ஸ் will be confirming playing 11. வில் ஜாக்ஸ் நீ சாண்டர் உட்கார வச்சுட்டு வில் ஜாக்ஸ் பவுலும் பண்ணுவான், நீ பேட்டிங் ஃபினிஷிங் வச்சுக்கலாம். அப்ப ட்ரெண்ட் போல்ட் உள்ள கொண்டு வரலாம். நியூ பால்ல ஒரு 2 ஓவர் போட்டு கொடுத்தா போதும் ட்ரெண்ட் போல்ட். வில் ஜாக்ஸ் வந்து ஓபனர்ரா. இல்லடா, ரீசெண்டா நீ வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா, ரீசெண்டான வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா நம்பர் 6 நம்பர் 5ல தான் வந்தான். 3-4 பிளேயர் ஆஃப் தி மேட்ச். அது இங்கிலாந்து கண்டிஷன் தானா? இங்கிலாந்து வேர்ல்ட் கப்லடா வான்கடையில 3 பிளேயர் ஆஃப் தி மேட்ச் தொடர்ந்து. அது நான் சொல்லி இங்கிலாந்து டீம்ல தானே, வேற பிரான்சைசி லீக்ல எதுல ஆடி இருக்கான்? இல்லடா, இங்கிலாந்து டீம்ல ஆடி இருக்கானா. இங்கிலாந்து எங்க ஆடினாங்க? வான்கடையில ஆடினாங்க. வான்கடை யாரோட ஹோம் கிரவுண்ட்? மும்பை. அப்படின்னா அந்த பிச்சுக்கு சூட் ஆவான் அப்படின்னு ஒரு இது. ஆனா நீ ஃபைனல்ல கூட பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் செமிஃபைனல்ல ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சி டிஸ்மிஸ் பண்ணான் வில் ஜாக்ஸ. அவன் தான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தான் பெத்தலோட சேர்ந்து. எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் வந்தா ஒரு 3 டவுன் 4 டவுன் இறக்கி விட்டு ஹர்திக் பாண்டியா நீ கொஞ்சம் கீழே ஆடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தே வில் மேக் சம் டிசிஷன். பட் ஓவராலா நம்ம சொன்ன மாதிரி ஒரு டீம்னால கம்பேக் கொடுக்க முடியும்னா அது மும்பைனால முடியும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம், எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ரியலி அதுவும் ஒரே ஒருத்தன் தான் அடிச்சான், 200 ரன் வந்துருச்சு. ரோஹித் சர்மா உள்ள வந்துட்டானா இன்னும் கொஞ்சம் பவர் பிளே ரன்ஸ் வரும். இன்னைக்கு சூரியகுமார் சூப்பரா ஆரம்பிச்சான், அது செம பால். நீயே பார்த்தே 150ல பால் பிச்சாய் சீமாய் உள்ள வந்துச்சு, ஸ்டெம்பை தெறிக்க வச்சாரு. ரபாடா கிரெடிட் கொடுத்தே ஆகணும், பேட்டிங்லையும் கடைசியில் ஒரு 2-3 4 அடிச்சாரு. சம் குட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிம். மித்தபடி யாருன்னு தெரியல. அப்புறம் ஜிடியோட டாப் 3 ஃபெயிலியர், அதை பத்தி நீ சொல்லு. அப்படியே 100க்குள்ள சுருண்டுட்டாங்க. நாம ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரிதான், ஜிடி வந்து அவங்களோட இதுவே டாப் ஆர்டர் தான். டாப் ஆர்டர் வந்து நான் என்ன சொன்னேன், 2 பேரோட விக்கெட் கில்லு பட்லர் எடுத்துடவே முடிஞ்சது. சாய் சுதர்ஷன் அவன் ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆயிடுவான். ஸ்லோ இன்னிங்ஸ் ஆனாலும் அவனே பிக்கப் பண்றப்ப அவுட் ஆயிடுவான். ஆனா நீ சாய் சுதர்ஷன் அன்லக்கிலி டக்கு இருந்தாலும் நான் இன்னொன்னு சொன்னேன், when Bumrah is taking wicket
மும்பை ஷோர் தே வில் வின் தி மேட்ச்னு. பும்ரா விக்கெட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, வின் பண்ணிட்டாங்க. மேபி அடுத்த மேட்ச்ல இருந்து அதே கண்டினியூ ஆச்சுன்னா கன்ஃபார்ம் மும்பை வந்து கண்டினியூஸ் வின்னா இருக்கும். பேட்டிங் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் க்ளோஸ், அவன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லை. வாஷிங்டன் வந்து அவன் கிளியரா ஒரு பேட்டிங்கா யூஸ் பண்றாங்க எனக்கு இல்ல தெரிஞ்சது. வாஷிங்டன் அவன் டீசென்டா கொஞ்சம் ஷார்ட்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான் வாஷிங்டன். எனக்கு வந்து அதனால ஏன் வந்து பவுலிங் தராம இது பண்றது வந்து இவன் வந்து பியூர் இல்ல இல்ல பேட்டரா ஒரு ஓவர் லெஃப்ட் போட்டு ஹேண்டோட. கொடுத்தாங்க, 13 ரன் தான் போச்சு. ஓரளவுக்கு நீ கண்டினியூ பண்ணியிருக்கணும். அதுதான் சொல்றேன், அவனை எப்படின்னா ஒரு வந்து ஒரு சிக்ஸ்த் பவுலரா தான் யூஸ் பண்றாங்க. சும்மா ஒரு பால் ஒரு ஓவர் போட்டு வாங்குறத யூஸ் பண்றாங்க. அவன் வந்து பியூரா பேட்ஸ்மேனா அவங்க பிலீவ் பண்றாங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் டாப் ஆர்டர்ல பேட்ஸ்மேனா வச்சிருக்காங்க. பட் அவனோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மீன் வைல் வாஷிங்டன் சுந்தர் வந்து அவர் டெபியூ பண்ண டைம்லாம் he was டிஎன்பியில பதில் he was ஓப்பனர். அதுக்கப்புறமேட்டு ஆர்சிபில ஆடுறப்பையும் சம்டைம்ஸ் வந்து தேவ்தத் படிக்கல வந்து லாக்டவுன் டைம் வந்து கொரோனா டைம்ல கூட தேவ்தத் இது வாஷிங்டன் சுந்தர் அண்ட் விராட் கோலி ஓப்பன். ஸோ அவங்க வந்து பேட்ஸ்மேனா பிலீவ் பண்ணி டாப் ஆடுறவங்க he does தி வெல். அதாவது இன்னைக்கு அவங்க பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ்ல வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங் ஓகே. நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அவங்க என்ன பிளான் என்னன்னா அவங்க கிட்ட அசோக் சர்மா, சிராஜ், ரபாடா, வேற யாரு, பிரசித் கிருஷ்ணா, ரஷித் கான், இந்த 5 மெயின் பவுலர் இருக்காங்க. நீ இவங்களை விட்டுட்டு நீ எப்படி 6வது பவுலர் வாஷிங்டனுக்கு போவ? நீ கேப்டனா இருந்தா சொல்லி, இந்த 5 ஸ்ட்ராங் பவுலர்ஸ் இருக்காங்க, பிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பேசியா இருக்கு. ரஷித் கான் 4 ஓவர் எந்த விக்கெட்லயும் போட்டுருவான், மித்த 4 பேசரும் இந்த விக்கெட்ல போட முடியாதா? எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு நாங்க கொடுக்கணும்னு சொல்றது தப்பில்லதான். நான் என்ன நினைப்பேன்னா, கண்டிஷன்ஸ் வந்து ஒருவேளை ஸ்லோ பிச்சா இருக்கலாம், இல்லைன்னா ட்ரை பிச்சா இருக்கலாம், கிரீன் பிச்சா இருக்கலாம், இல்லைன்னா ஆட நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற ஸ்பின்னர் கசிஸ் கொடுக்கலாம். ஒருவேளை ரஷித் கான்னால ஒரு விக்கெட் எக்கனாமியா போடுறப்ப ஏன் நான் பேசுறதுக்கு போனோம், ஒரு ஸ்பின்னரை நான் ஒரு ட்ரை பண்றேனே, ஒரு விக்கெட் ஃபால் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு போனான். நான் அந்த விதத்துல சொல்றேன். இப்ப வந்து நீ ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சுட்டு மேட்ச் முடிக்க முடியுமானா முடிக்க முடியும். ஆனா எல்லா கண்டிஷனும் முடிக்க முடியுமானா இல்ல. ஒருத்தர் தேவைனாலதான் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பேட்ஸ்மேனா தான் யூஸ் பண்றாங்க. அந்த ஒரு ஓவர் வந்து மேபி இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு பவுலர் அடி வாங்கியிருந்தானா கொடுக்க ஒரு ஓவர் வந்து இது பண்றது கவர் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. ஆனா அவனை பவர் பிளேல யூஸ் பண்ணீங்கன்னா சம் மிஸ்ட்ரி சம்திங். அவனுக்கு பவர் பிளேல வந்து கண்டினியூஸா ஆர்சிபிக்கு நல்லா போட்டிருக்கான். அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் அவன் இன்டர்நேஷனல் கூட மாதிரி போனான். ஐ திங்க் ஸோ அவனை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். நெக்ஸ்ட் கீ மூமெண்டோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த 2 கீ மூமெண்ட்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட், திலக் வர்மா ஓட இன்னிங்ஸ், அதை பத்தி நீ சொல்லு. கீ மூமெண்ட் என்ன மாதிரி அவனோட அப்ரோச் டிஃபரெண்டா இருந்துச்சு? ஆஃப்டர் த டைம் அவுட் வந்து திலக் வர்மா என்னதான் ஸ்லோ ஸ்டார்டா இருந்தாலுமே ஆஃப்டர் த டைம் அவுட் புஷ் பண்ணிட்டான். டூ ஆர் டை, அடிச்சா போக போகுது, அடிக்கலாம் இருக்க போகுதுன்னு ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டான். He started to beat. He showed great intent, which makes MI today victory and scored 100. Excellent knock, excellent timeல வந்திருக்கு. ஒரு டீம் சஃபர் ஆகிறப்ப நீ ஒரு செஞ்சுரி அடிச்சுன்னா அதுக்கு ஒரு வேல்யூபிள், ஒரு எக்ஸ்ட்ராடனரி டேலண்டா இருக்கணும். ஒரு ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணிருக்கணும். ஒரு டோட்டல் 200 வருமானு தெரியாத பட்சத்துல 200 கொண்டு போன விஷயமா இருக்கட்டும். எக்ஸலன்ட் நாக். அதான் ஒருத்த நல்லா பண்ணா அது எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ், அப்படியே டீமுக்கு பாசிட்டிவா போய் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து பவுலிங்லயே அதுக்குள்ள கொண்டு வந்துச்சு. நீ 103 இருந்துச்சு, 101 இருந்துச்சு 14 ஓவர், நீ 160-70 அடிச்சிருந்தீங்கன்னா பவுலிங் டீம் பவுலிங் யூனிட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா போயிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆஃப் 50-50 தான், ரன்ஸ் ஆன போர்டு இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும் எந்த பவுலரா இருந்தாலும். ஏன்னா அப்படியே 200 அடிச்சு அப்படியே பாசிட்டிவ் கொண்டு வந்துட்டான். 200 இந்த பிச்சில் சூப்பரா டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்து லாஸ்ட் 4 ஓவர்ஸ் மொமெண்டம் வந்து எம்ஐட்ட போனா அந்த மொமெண்டம் வந்து அப்படியே கோல் பண்ணி வந்ததுனால அவங்க தே காட் ட்ரபிள்டு. ஏன்னா 4 ஓவர் அடிச்சு நம்ம அடிக்க முடியுமான்னு ட்ரபிள் ஆகி கொஞ்சம் போறப்ப அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் செகண்ட் கீ மூமெண்ட், டாப் 3 தூக்கணும் தான் பவர் பிளேலயே. அப்ப மட்டும் தூக்கா முட்டாங்கன்னா மேபி கேம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிருக்கலாம். மேபி மும்பைக்கு தான் சான்ஸ் இருந்திருக்கும், ஏன்னா விக்கெட் ஸ்லோவா இருந்துச்சு, ஸ்பின்னர்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் டாப் 3 எடுத்தது ஒரு கீ மூமெண்ட் நான் நினைக்கிறேன். நீ என்ன?
சொல்ல வரேன். நான் இந்த கீ மூமெண்ட் வந்து ஒத்துக்கிறேன். நான் இன்னொரு கீ மூமெண்ட் சொல்றேன். சொல்லு உன் கீ மூமெண்ட் சொல்லலாம். டாப் ஆர்டர் போயிருச்சு, ஓகேவா? என்னன்னா ஜிடி ஜிடி மேனேஜ்மெண்ட்ல ஒரு கீ மூமெண்ட். ஒரு கிளென் பிலிப்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு ரஷீத் கான் நம்ம டிவாட்டியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு ஷாருக் கான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. நீங்க இது பண்ண மாட்டீங்க தெரிஞ்சுமே நீங்க கொண்டு போறீங்க, அதுவே பெரிய மிஸ்ட்ரி மூமெண்ட் தான். அதாவது ஒரு சேஞ்சஸும் பண்றது இல்ல. ரஷீத் கான் அப்படியே கொண்டு போறீங்க. அவன் பவுலிங் தான் மெயின். இல்ல ரஷீத் கான் நான் சொல்ல, நான் சொல்றது ராகுல் திவாட்டியா, கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், திவாட்டியா ஒரு மூமெண்ட்டுக்கும் கூட இல்ல. ஏன் யங்ஸ்டர்ஸ் போடுறாங்க, அந்த பால் கூட டேக் ஆன் பண்ணல, பார்ட்னர்ஷிப் டெவலப் பண்ணல, டேக் ஆனும் பண்ணல, விக்கெட்ஸ் தான் போச்சு. ரொம்ப டல் கேம். அந்த எப்படி சொல்றது, அவங்களோட மிடில் ஆர்டர் கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா டக் அவுட்ல இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு ட்ரை பண்ணுங்க. இவங்க வச்சீங்கன்னா நீங்க எல்லாம் பிளேயர்ஸ் எல்லாம் போக முடியாது. வேற எவ்வளோ ட்ரை பண்ணி அவனுக்கு கிளிக் ஆச்சுன்னா அவனை வச்சு மூவ் பண்ணுங்க. முக்கில் சௌதரி மாதிரி யாரோ ஒருத்தன் கிடைச்சானா எடுத்து தூக்கி போட்டு விளையாடுங்க. அனுஜ் ராவத் இருக்கான், போட்டு ஆடுங்க பாப்போம், கிளிக் ஆச்சுன்னா போட்டோம். குமாகரான் ஒருத்தர் இருக்கான், அவன் டாப் ஆர்டர். பட் ட்ரை பண்ணுங்க. உண்மையில நீ சொன்ன மாதிரி ஷாருக் கான் எல்லாம் எவ்வளவு வருஷம் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த மேட்ச் மும்பைக்கு சாதகமா போயிருக்கு. 99 ரன் டிஃபரன்ஸ், 7th பிளேஸ் போயிட்டாங்க. நெக்ஸ்ட் சிஎஸ்கேவோட மேட்ச், அது ஒரு அல்வா. இந்த ஃபார்ம்ல போனாங்கன்னா இப்பவே நடுங்கிட்டு தான் இருப்பாங்க. லெட்ஸ் see, அப்போ கேம் பிளான் பேசுவோம். ஆயுஷ் மாத்ரே அவுட், ரூல்ட் அவுட். அது உண்மையாலுமா இல்ல ரூல்ட் அவுட் ஆஃப் டோர்னமெண்டா? ஆஃப் டோர்னமெண்ட் தான், ஆல்ரெடி ஆஃப். அவ்வளவுதான், தோனி ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஃப்ராஸ மேல அனுப்பு, தோனியை கீழே வர. சரி ஓகே, லெட்ஸ் see, அப்ப இன்னொரு வீடியோல பேசுவோம். எஸ், அப்ப பேசிக்கலாம். ஓகே, எம்பை இதே மாதிரி கண்டினியூஸா ஜெயிப்பாங்களா? எனக்கு தெரியும். மேபி அடுத்த மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமேட்டு அடுத்த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இன்னைக்கு இருந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்காது. அடுத்த மேட்ச் ஓகே, அதுக்கு அடுத்த மேட்ச் சொல்றேன் இதோட அதிகமா இருக்கும். சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.